வணக்கம் நேயர்களே, இன்றைய தொகுப்பில் என்ன விஷயம் சம்பந்தமாக பார்க்க போறோம்னு சொன்னால், நேற்றைய தினம் அனுராதபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் எதற்காக அவசரமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அல்லது இந்த கைதின் பின்னணியிலே அரசியல் இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அடுத்தபடியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நாளைய தினம் யாழ் மாவட்டத்திலே இடம்பெறவுள்ள யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கலந்து கொள்ள உள்ள நிலையில் அர்ச்சுனா அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கான மர்மம் என்ன என்கின்ற கேள்வியும் நிச்சயமாக எழுந்திருக்கிறது. நாளைய தினம் யாழ் மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய வருகைக்கு எதிராக வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தினர் மிக பெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நாளைய தினம் முன்னெடுக்க இருந்த நிலையில் அந்த ஆர்ப்பாட்டத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருந்தார் அல்லது ஆதரவு வழங்கியிருந்ததையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது. அர்ச்சுனா அவர்கள் இதற்காகத்தான் கைது செய்யப்பட்டாரா என்கின்ற சந்தேகமும் நிச்சயமாக எழுந்திருக்கிறதுல அர்த்தமும் இருக்கத்தான் செய்கிறது. அடுத்தபடியாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைது செய்யப்படுகின்ற போது அவர்களுக்கு ஒரு சட்டமா, சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சிங்கள அமைச்சர்களுக்கும் ஒரு சட்டமா என்கின்றவாறு பலவிதமான கேள்விகளும் சர்ச்சைகளும் எழுந்திருக்கிறது. இன்றைய தொகுப்பிலே இவைதான் இந்த தொகுப்பினுடைய சாராம்சங்களாக இருக்க போகிறது. முதலாவதாக, நேற்றைய தினம் அனுராதபுரம் நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கு அமைவாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய கைது எதற்காக என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்ற அமர்வுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வாகனத்தில், குறிப்பாக தன்னுடைய காரில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது அவரை அனுராதபுரத்தில் வைத்து போக்குவரத்து போலீசார் இடைமறித்திருந்தார்கள். இடைமறித்த போலீசாருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் அவர்களுடைய பணிக்கு இடையூறை ஏற்படுத்தியதாக போலீசார் செய்த வழக்கு தாக்கலின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதன் பிரகாரம் கைது செய்ய போலீசார் நீதிமன்றத்திலே ஆயர்படுத்தி இருக்கிறார்கள். அதன் பின்னர் நீதிமன்றம் அவருக்கு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது, அல்லது அவர் பிணையில் செல்ல முடியும் என்கின்ற ஆணையை நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. அதிலும் குறிப்பாக 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இதுல இன்னொரு சந்தேகம் எழுகின்றது. என்ன சொல்லி சொன்னால், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கும் அல்லது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்யப்படுகின்ற போது அவர்களுக்கு கைவிலங்கு போடப்பட்டு அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதே நேரத்திலே அண்மையிலே கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய புதல்வராக இருக்கக்கூடிய ஜோசித ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவருக்கு போலீசார் எந்த விதமான கைவிலங்குகளும் இடப்படவில்லை என்பது பார்க்கக்கூடியதாக, அறியக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக அந்த புகைப்படங்களும் சாட்சியம் அளிப்பதை கூட அவதானிக்க முடிகின்றது. இதே நேரத்திலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது கூட அவரை போலீசார் வலுக்கட்டாயமாக கட்டிப்பிடித்து இப்படியெல்லாம் கைவிலங்குகள் இடப்பட்டு அவர் கைது செய்யப்படுகின்றார். இதே நேரத்திலே சிங்கள அமைச்சருக்கோ அல்லது சிங்கள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கோ ஏன் இந்த போலீசார் இப்படியான சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில்லை என்கின்ற சந்தேகம் தமிழ் அரசியல் பரப்பிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிற மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது. அதே நேரத்திலே தமிழர்களுக்கு ஒரு சட்டமா, சிங்களவர்களுக்கு ஒரு சட்டமா என்கின்ற சந்தேகம் எழுவதிலே நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னு சொன்னால் அந்த வேறுபாடு இருப்பதை கூட அவதானிக்க முடிகிறது. சரி, இது ஒரு விஷயம். அடுத்ததாக, நாளைய தினம் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை கலந்து கொள்ள இருக்கிறார். அதே நேரத்திலே எதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார்? அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அண்மைய நாட்களாக இந்த அரசாங்கத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களையும் யாழ் மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களையும்
அர்ச்சுனா அவர்கள் கடுமையாக விமர்சித்திருந்தார். அவர் எப்போது விமர்சித்திருந்தார் என்று சொல்லி சொன்னால், அவர் கைது செய்யப்படுவதற்கு முதல் நாளே கடுமையான விமர்சனத்தை முன்வைச்சிருந்தார். அதே நேரம் ஜனாதிபதி வருகின்ற பொழுது கூட யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது வடமாகாணத்திலே இருக்கின்ற தமிழர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி தொடர்பாகவும் அதே நேரத்திலே யாழ் போதனா மருத்துவமனையிலே பணியாற்றுகின்ற அந்த சிற்றூழியர்களுடைய வேதனம் தொடர்பாகவும் வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்ற அவர்களுடைய போராட்டத்திற்கான நியாயம் வேண்டி ஜனாதிபதியிடம் தங்களுடைய உரிமைக்காக அல்லது அவர்களுடைய அரசு நியமனம் கோரி அவர்களுடைய உண்மையான போராட்டத்திற்கான நீதி வேண்டி போராடுவதற்கான அந்த குரலுக்கு தான் ஆதரவு வழங்கப் போக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்திருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதே நேரத்தில் தான் பல தமிழ் அரசியல்வாதிகள் எழுப்புகின்ற அல்லது பலர் எழுப்புகின்ற கேள்வி என்னவென்று சொன்னால், அரசியல் பின்னணி அர்ச்சுனா அவர்களுடைய கைதின் பின்னால் இருக்கிறதா என்கின்ற கேள்வியும் நிச்சயமாக எழுந்திருக்கிறது. இது என்னுடைய கேள்வி அல்ல, இது பொதுவாக எழுந்திருக்கின்ற கேள்வி என்பதனால இந்த கேள்வியை இதில் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதால சொல்கிறேன். இதில் நீதிமன்றத்தையோ அல்லது நீதிமன்றம் எடுத்திருக்கின்ற அந்த சட்ட திட்டங்களையோ எக்காரணம் கொண்டும் விமர்சிக்க வரையில, ஆனால் சொல்லப்படுகின்ற சில விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல நாங்கள் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறதால சொல்கிறேன். சரி, அடுத்த விஷயமாக அர்ச்சுனா அவர்கள் இன்றைக்கு அத்தனையும் தாண்டி விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதிலும் சரீர பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக அர்ச்சுனா அவர்களை பொறுத்தவரையிலே அவர் அண்மையிலே தெரிவு செய்யப்பட்ட, அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இதுவரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறார் தனக்கு 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாகவும், அதே இலங்கையிலே அதிகூடிய வழக்கு உள்ள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் அது அர்ச்சுனாவாகத்தான் இருக்கும் என்ற விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களே கூறியிருந்தார். இதுல இன்னும் ஒரு கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கைது செய்யப்படாமல் இருப்பாராக இருந்தால் ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுதோ அவருக்கு மிக பெரும் தலையீடையை கொடுப்பவராக அர்ச்சுனா என்பவர் மாறிவிடுவார் என்கின்ற கருத்தும் இருக்கத்தான் செய்கிறது. அதே இடத்திலே இன்னும் ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே தங்களுடைய ஆட்சி காலத்திலே தமிழ் மக்கள் தங்களுக்கு எதிராக அல்லது தங்களுடைய ஆட்சிக்கு எதிராக அல்லது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு எதிராக தமிழ் மக்கள் எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களையோ போராட்டங்களையோ எடுக்கக்கூடாது என்பது அவர்களுடைய நோக்கமாகவும் எண்ணக்கருவாகவும் இருக்கிறது. ஏன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி என்பது இலங்கையிலே அதிகப்படியான வாக்குகளால் பெருவாரியாக வாக்குகளை பெற்று இன்றைக்கு ஆட்சி அமர்த்திருக்கிறார்கள். ஆனால் ஊழல்களை ஒழிக்கின்ற ஒரு அரசாங்கமாக நிச்சயமாக இருந்து வருகிறார்கள். அந்த இடத்துல இந்த அரசாங்கம் இன்றைக்கு தங்களுடைய அரசியலை பலப்படுத்தியதை தவிர இன்றைக்கு நலிவுற்ற நிலையிலே வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய வாழ்வை பலப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் வெளிப்படுத்தியதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதனுடைய பின்னணியிலே கடுமையான அழுத்தத்தின் பிரகாரம்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அல்லது பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த விடுவிப்பு என்பது பலருக்கு அதிர்ச்சிகரமான செய்திகளை கொடுப்பதாக கூட இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னு சொல்லி சொன்னால், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் பிணையில் விடுவிக்கப்படுவார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அதே நேரத்திலே நாளைய தினம் இடம்பெறவுள்ள அந்த போராட்டத்திற்கு, அதாவது வேலையில்லா பட்டதாரிகளால் முன்னெடுக்கப்பட உள்ள போராட்டத்திற்கு அந்த சங்கத்தினுடைய தலைவருக்கு கூட நீதிமன்றம் ஒரு கடிதம் ஒன்றை வழங்கியிருந்த அழைப்பாணை ஒன்றை விடுத்திருக்கிறது. அதனை போலீசார் கையெழுத்தை கூட அவதானிக்க முடிந்தது. இதே நேரத்திலே நாளைய தினம் யாழ் மாவட்டத்திலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு எதிராக
போராட்டம் வெடிக்கப் போகிறதா அல்லது போராட்டம் நிறுத்தப்பட போகிறதா என்பதை சற்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதேத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் நாளைய தினம் அந்த போராட்டத்திலே கலந்து கொள்வாரா அல்லது அந்த போராட்டம் முன்னெடுப்பதற்கு தன்னுடைய ஆதரவை வழங்குவாரா என்கின்ற விஷயத்தையும் நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நல்லது சொந்தங்களை, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.